வாங்க போலாம். அவங்களுக்கு நீங்க இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறது சரியில்லை நீ. நீங்க பண்றதுதான் சரியில்லை தம்பி. ஏன்னா இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணமே நீங்க தான். நம்ம வீட்டு மருமக தெரியாம தப்பே பண்ணியிருந்தாலும் அதை மன்னிச்சு விடுறதுதான் பெருந்தன்மை. அதை விட்டுட்டு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? இப்ப கூட நம்ம குடும்ப கௌரவம் போகுது போகுதுன்னு கத்துறீங்களே தவிர நீ இப்படி கஷ்டப்பட வேண்டாமான்னு யாராவது சத்யா கிட்ட சொன்னீங்களா? இல்லல்ல. அப்போ நீங்க யாரும் சத்யாவை இந்த வீட்டு பொண்ணா பாக்கல, அப்படிதானே? நீங்க வேணா சத்யாவை வேற ஒரு பொண்ணா பாக்கலாம். ஆனா பிரபு சத்யா கழுத்துல தாலி கட்டின புருஷன். அவன் எப்படி அவளை வேற மாதிரி பாப்பான்? அவனுக்கு அவன் பொண்டாட்டி தான் முக்கியம். அதனால இனி அவங்க விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்காம அவங்க வேலையை பாருங்க. அமுல் பேபி, நீ எனக்காக மெக்கானிக் செட்டுக்கு வரதெல்லாம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா அதுக்காக நீ மற்றவங்களாண்ட திட்டு வாங்கி கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கவே முடியல அமுல் பேபி. அவங்க பேசுறதெல்லாம் கரெக்டு தான். நீ எதுக்கு கஷ்டப்படணும்? என்னால முடியலன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா என்னால முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். அது வரைக்கும் நீ ஏன் அமுல் பேபி என் கூட வந்து கஷ்டப்படணும்? வேணாமே. இப்படிலாம் பேசினா நான் என் முடிவு மாத்திப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் கஷ்டப்படுறது உங்களால பார்க்க முடியாதுன்னா நீங்க கஷ்டப்படுறது மட்டும் என்னால எப்படிங்க பார்க்க முடியும்? அதானே லாஜிக். நீங்க எங்க லாஜிக்கே புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அப்படி இல்ல அமுல் பேபி. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, பிடிச்சவங்களுக்காக கஷ்டப்படுறதுலயும் ஒரு சுகம் இருக்குங்க. அந்த சுகத்தை நான் அனுபவிக்க விடுங்க. சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாம தூங்குவோமா? சரிங்க, குட் நைட். என்னாச்சு அமுல் பேபி? அது ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு நீங்க வார்ம் கியர் கேட்டீங்களே, அதுக்காக நான் மஜிலி குப்பத்துல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் நடந்தே போனேன். அதான் கால்லாம் வலிக்குது. வேற ஒண்ணும் இல்ல, தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். நீங்க போய் தூங்குங்க. குட் நைட். அது ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு நீங்க வார்ம் கியர் கேட்டீங்களே, அதுக்காக நான் மஜிலி குப்பத்துல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் நடந்தே போனேன். அதான் கால்லாம் வலிக்குது. சாரி அமுல் பேபி, நீ எனக்காக வந்த. ஆனா நான் அதை கூட புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்பட்டுட்டேன். உன்னோட கால் வலிக்கு நான் தானே காரணம்.
சிஸ்டர், இப்போதைக்கு அவன் உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் இங்கேயே வந்திருக்கான். உங்க கூடவே இருக்கும்போது அந்த அக்கறை ஒரு நாள் காதலா கூட மாறலாம் இல்லையா? அன்புதான் அக்கறையாகும், அக்கறை தான் காதலா மாறும். நீங்க வேணா பாருங்க. நீங்க உங்க சப வாங்க. என்ன ஐயோ மாமா, கார் வேற லெவல்ல இருக்குது. என்ன மாமா புது கார்ல திடீர்னு? ரொம்ப நாளா புது கார் வாங்கணும்னு இருந்தேன். ஆ, இது புது மாடல், செம்ம காரு. தீபாவளி வர வருது இல்ல, அதனாலதான் வாங்கிட்டேன். ஆ, உனக்கே தெரியும், என் தம்பி பிரபுவை கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். பிரபு காரை பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் காரே வாங்கினேன். நேத்து நீ என்னாண்ட சொன்னியே, அது இந்த கார் தான் அவள் பேபி. ம். ஏங்க கார் செம்ம ஸ்டைலிஷா சூப்பரா இருக்குல்ல? செம்மையா இருக்குது. இந்த காரை ஸ்டார்ட் பண்ணி உடனே ஓட்டிடணும் தோணுது. சத்யா, இது புடி. ஆசை போட்டா உடனே செஞ்சிடணும். 2 பேரும் ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. 2 பேர் இல்ல 3 பேர். நீங்களும் வாங்க, 3 பேர் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். சரி. ஆமா, சூப்பரா இருக்கு ரோடி பேபி. இந்த கார்ல நிறைய புது புது ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. எலக்ட்ரிக் சன்ரூஃப் இருக்கு. ஆமாண்ணா. வாவ் ரோடி பேபி, மேல பாருங்க.
ஐயோ செம்மல. ஏ தம்பி சாங்க போடுறா. ஏங்க இல்ல ஆக்சி பூஸ்ட் ஏர் பியூரிஃபையர் இருக்குங்க. காருக்குள்ள எப்பவுமே ஃப்ரெஷ் ஏர் இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் ரவுடி பேபி, இல்ல உண்டாய் ப்ளூ லிங்க் டெக்னாலஜி இருக்கு. ஓ அது மூலமா நம்ம போன் காரோட எப்பவுமே கனெக்டடாவே இருக்கும். அப்படியா? சூப்பர் அமுல் பேபி. அதனால தாங்க இந்த காரோட ஃபீச்சர்ஸை பார்த்ததும் அண்ணனை கண்ணை மூடி வாங்கிருங்கன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா நம்மளோட எல்லா தேவையும் இந்த கார் ஃபுல்ஃபில் பண்ணிருங்க. ஆமா அமுல் பேபி, செம்ம கார் தான். ஏங்க இந்த கார் சூப்பரா இருக்குல்ல, கண்டிப்பா இந்த கார் நம்ம வாங்குறோம். அண்ணா கங்க்ராட்ஸ்ண்ணே. தேங்க்ஸ்ரா. வாழ்த்துக்கள் மாமா. தேங்க்ஸ் சத்யா. நல்ல ஆஃபரா இருக்கே. இந்த மாதிரி ஆஃபர் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையப்பா. எதுக்கு நம்ம மெக்கானிக் சைடுல இவ்வளவு கூட்டமா இருக்குது? பேர் சொல்லுங்க. சீக்கிரம் பேர் எழுதுங்க. வண்டி நம்பர் நம்பர் சொல்லுங்க. 6354. அவங்க பேர் சொல்லுங்க. வண்டி நம்பர் இந்தப்பா. என்னடா நடக்குதுங்க? சத்யா. சத்யா 20 வண்டிக்கு மேல ஃபுல் சர்வீஸ் வந்துருக்கு சத்யா. வாங்க. நமக்கு எப்பவுமே 2 வண்டிக்கு மேல வராது. அதான் சத்யா எங்களுக்கும் புரியல. சார் ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளுங்க. சார் கொஞ்சம் ப்ளீஸ். இந்தப்பா குமார்ப்பா. என்னங்க எப்படி இவ்வளவு வண்டி வந்தது யோசிக்கிறீங்களா? எல்லாம் என்னோட பிளானிங் தான். பிளானா? என்ன பிளானு? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நேத்து நான் உங்ககிட்ட 1000 ரூபா வாங்கினல, அது என்ன சும்மா செலவு பண்றது வாங்கினேன்னு நினைச்சீங்களா? உங்ககிட்ட வாங்கின அந்த 1000 ரூபாய இன்வெஸ்ட் பண்ணி தான் இவ்வளவு கஸ்டமரை பிடிச்சேன். எது? அந்த 1000 ரூபாய் வச்சுக்கின்னு ஒரே ராத்திரியில எப்படி இவ்ளோ கஸ்டமர் கிடைப்பாங்க? ஏங்க நீங்க எல்லாம் உழைப்பாளி, உடல் உழைப்பு போட்டு வேலை செய்வீங்க. ஆனா என்ன மாதிரி பிசினஸ் மேனுங்கெல்லாம் அப்படி கிடையாது. எதை செஞ்சாலும் ரொம்ப கிளவரா தான் செய்வோம். எங்க பிரெயினை யூஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க்க ஸ்மார்ட் ஒர்க்கா பண்ணுவோம். அமுல் பேபி நீ என்ன பண்ண அது முதல்ல சொல்லு. யூ வாண்ட் டு நோ வை? தீபாவளி சிறப்பு சலுகை மஜிலிக்குப்பத்தில் உள்ள எங்கள் வடிவேல் மெக்கானிக் ஷெட்டில் உங்கள் பைக்கை முழு சர்வீஸ் செய்தால் இலவசமாக சீட் கவர் மாற்றி தரப்படும். இச்சலுகை நவம்பர் 7, 8 2 நாட்களுக்கு மட்டுமே. முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை. வடிவேல் மெக்கானிக் செட், கங்கா நகர், மஜிலிக்குப்பம். ஆஃபர்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஏசி ரூம்ல சொகுசா இருந்த என்ன இப்படி தெரு தெருவா ரோடா கம்பெனி வாசலா பிட் நோட்டீஸ் கொடுக்க வச்சானே. டே பிரபு, நீ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் உன்னை நம்பி வந்தா இப்படி கடைசியா மெக்கானிக் செட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்க வச்சியாடா. சார் பைக்ல பிரச்சனை வாங்க சார். இந்தாங்க சார். ஓகே நடந்து போறாரு பரவாயில்ல. இந்தாங்க சார். கொடுப்பா. சார் பைக் இல்லப்பா. வாங்குனதுக்கு அப்புறம் வாங்க சார். சார் படிக்க தெரியுமா தெரியல பாத்துக்கிட்டே போறான்.
சார் மங்கிக்குலா சார் இந்தாங்க சார். பைக்ல பிரச்சனை வாங்க, ஆனா உங்களை பார்த்தா வாழ்க்கையிலே பிரச்சனை மாதிரி தெரியுது. இந்தாங்க சார். யோ எனக்கு ஒரு டவுட். யோ யார பார்த்து யோன்ற? தம்பி நானும் கஸ்டமர், எங்ககிட்டயும் பைக் இருக்கு. என்ன பைக்குங்க சார்? டிவிஎஸ் 50. இப்ப டிவிஎஸ் 50 எல்லாம் பைக் லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களா? பரவாயில்ல கஸ்டமர், என்ன டவுட்? இந்த நோட்டீஸ்ல இருக்கிறதெல்லாம் உண்மையா இல்ல சும்மா கதை விடுறீங்களா? கஸ்டமர் சார், நோட்டீஸ்ல இருக்கிற அத்தனையுமே உண்மைதான் சார். வேணும்னா நேர்ல வந்து பாருங்களேன், உங்களுக்கே எல்லாம் புரியும். சரி, நான் என் பைக் எடுத்துட்டு வர்றேன். வாங்க கஸ்டமர் சார், நீங்க வண்டிய ஓட்டிக்கிட்டு வாங்க, இல்ல உருட்டிக்கிட்டு வாங்க, இல்ல தூக்கிட்டாச்சு வாங்க, ஆனா கண்டிப்பா வந்துருங்க. வர்றப்பா. இவங்கெல்லாம் எப்ப வந்து எப்ப கொடுத்து நாம எப்ப வீட்டுக்கு போறதுனே தெரியலையே. இவனுங்க வர மாதிரியே தெரியலையே. பேசாம ஒண்ணு செய்வோம், இந்த நோட்டீஸ் எல்லாத்தையும் பைக்ல வச்சுட்டு ஓடிடுவோம். அவங்களே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். I am so tired. அமுல் பேபி, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா ஒரே நைட்ல தொழில இப்படி டெவலப் பண்ணிட்டிய. Thank you. சத்யா ரொம்ப சந்தோஷப்படாத சார். நீங்க வேற சீட் கவர்லாம் ஃப்ரீயா தரேன்னு சொல்லிருக்கீங்க. சீட் கவரே 150 ரூபா சார். நம்ம ஃபுல் சர்வீஸ் பண்ணா 500 தான் கிடைக்கும். அங்கதான் தம்பி சார் நீங்க பிசினஸ் மைண்ட் யூஸ் பண்ணணும். பிசினஸ் மைண்டா? ஒன்னும் புரியலையா? இருங்க நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். நார்மலா ஒரு நாளைக்கு ஃபுல் சர்வீஸ்க்கு எத்தனை வண்டி வரும்? 2 இல்ல 3 வண்டி வரும் சார். 3 வண்டினே வச்சுக்கோங்க. ஒரு வண்டிக்கு 500 ரூபானா 3 வண்டிக்கு எவ்வளவு ஆச்சு? 1500 ரூபா சார். பர்ஃபெக்ட். இன்னைக்கு நம்ம 20 வண்டியை சர்வீஸ் பண்ண போறோம். அப்படின்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 20 வண்டினா 1000 2000 எவ்வளவா இருக்கும்? 10,000 வரும் சார். 10,000. அந்த 10,000த்துல 3000 ரூபாய் சீட் கவர் கொடுத்தாலும் பேலன்ஸ் 7,000 ரூபாய் நம்ம கையில நிக்குதுல. சீட்டு கவரை ஹோல்சேலா டீலர் கிட்ட இருந்து எடுத்தா அதுல ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு பெரிய ப்ராஃபிட் தான் தம்பி சார். சூப்பர் ஐடியா சார். ஆக்சுவலி ஐடியா சூப்பரா இருந்தா மட்டும் போதாது, இறங்கி வேலை பார்க்கணும். ஏன்னா 20 வண்டிய பம்பரமா வேலை பார்த்தாதான் வேலைக்கு ஆகும். So let's all start the work. Come on. சார், இன்னும் ஒரு ஆள் நம்ம கூட சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா சரியா இருக்கும் சார். என்னடா? சரி சொல்லுப்பா. இன்னொரு ஆள் மாப்ள, நீ சொன்ன மாதிரி மதுரை குப்பம் ஏரியா ஃபுல்லா நோட்டீஸ் கொடுத்துட்டேன். இப்ப ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, நான் கிளம்புறேன். என்ன டிராபிக்? டேய், நீ தான் ஆபீஸ்க்கு வரலன்னா இப்ப வந்துட்ட. டேய், நீ இன்னும் போவேலடா. அப்ப இங்கனக்குள்ள ஏதாவது சுத்திக்கிட்டு இருந்தானா? ஐயோ. டேய், உனக்கு நான் யாரு? ஃப்ரெண்ட், அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது வெளியில, ஆபீஸ்ல? ஆபீஸ்ல நீ பாஸ், நான் அசிஸ்டன்ட். பாஸ் இங்க இருக்கும்போது அசிஸ்டன்ட்க்கு ஆபீஸ்ல என்ன வேலை? கரெக்டா கேட்டீங்க சார். டேய் குண்டு மாக்கா, சும்மா இருடா. இதன் மூலம் தாங்கள் சொல்ல வருவது வண்டியை தொடடா குள்ளபுதம். தொட போ. மீ வண்டி தொடச்சிங். ஆமாடா குள்ளபுதம், ஒழுங்கா தொட. யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. யார் யாரோ நண்பன் என்று நான் என்ன பாலா கல்லா நீ
டேய் பெரிய சிம்லா ஸ்பெஷல் கமலஹாசன் நினைப்பு உன்ன தமிழ் மடியில் ஒழுங்கா வண்டியை தொடரும்